மக்களே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 வருஷமா வீடியோ பண்றேன். எத்தனையோ வீடியோ போட்டிருப்பேன். ஆனா இந்த வீடியோ ரொம்ப புதுசான வீடியோ. நம்ம யாருமே நோண்டதே இல்லை மக்களே. நம்மளே ஒருத்தர் நோண்டாப்புல. அவர் யாரு பாத்தீங்கன்னா பிரியாணி மேன். தம்பி வாப்பா, உட்காரு வா. என்னப்பா வீடியோ போட்டேன்னு? இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற அந்த டென்ஷனை அண்ட் இந்தியன் ஆர்மியோட சாக்ரிஃபைஸை தன்னோட சுயலாபத்துக்காக தாம் வியூஸ் வாங்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பல கிரியேட்டர்ஸ்ல இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் பேர் என்னன்னா ஸ்டண்ட் வெங்கி. இந்தியா நீங்க அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஒரு பயங்கரவாதிகளா காட்டுற யாருமே வந்துட்டு தலையில அந்த இது போட்டிருக்க மாட்டாங்க, துப்பி போட்டிருக்க மாட்டாங்க. துப்பாக்கி அமரன் கூட இந்த நாய் நம்ம கம்பேர் பண்ற மக்களே. நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டு வாடகை காசு வாங்கி வீடியோ பண்றோம். இந்த நாய் தான் டைரக்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, நீ எப்படி பண்ணிருக்க அப்படி நம்ம கேள்வி கேட்கிற மக்களே. நீங்க ரோஜா படம் பாத்தீங்களா? அந்த ரோஜா படத்துல தமிழ்ல ஒரு சாங் வரும், நாய பாத்தியா இல்லையா? அதுல வந்து தீவிரவாதி வந்து நமாஸ் பண்ணும்போது புல்லா போட்டு பண்ணுவாங்க. அப்போ ஏன் அப்படி பண்றாங்க? அப்போ சென்சார் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப இருக்க படத்துல எல்லாம் சென்சார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. முஸ்லீம் மட்டும் இல்ல, எந்த மதத்தை தப்பா காமிச்சாலும் சென்சார் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. டேய் பிரியாணி மண்டை, சினிமால இருக்க சென்சார் வேற, சோசியல் மீடியால இருக்க சென்சார் வேற. இந்த நாய்க்கு அது கூட தெரியல. அதுக்குள்ள அமரன் படம் அமரன் டைரக்டர் கூட எனக்கு கம்பேர் பண்றான். சென்சிட்டிவான டாபிக் பத்தி பேசும்போது 100% ரிசர்ச் பண்ணிட்டு தான் பேசணும். மயிர் ரிசர்ச் பண்ண கீழே வர நாய இவன் ரிசர்ச் பண்ண லட்சணத்தை பாருங்களேன். பிளாக் ஹாக் டவுன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சீன் வரும். அதுல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்ட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, அமெரிக்கால 2 பெரிய டவர்ஸை இடிச்ச ஒரு பயங்கரவாதியை வந்துட்டு அமெரிக்கன் ஆர்மி வந்து தேடிக்கிட்டு இருக்கும். சீல் டீம் 6 தேடிட்டு இருக்கும். அப்ப 0 டார்க் 30 கதைய பிளாக் ஹாக் டவுன் சொல்லிட்டான் நாய். இவனுக்கே ரிசர்ச் பண்ண தெரியல. என்ன ரிசர்ச் பண்ண சொல்றான்? டேய் பைத்தியமாடா, என்ன மேட்ச் என்ன டீம் தெரியல. உன் சொத்தை ஃபர்ஸ்ட் கழுவுடா. ஏன் சொத்தை கழுவுற? வாட் இஃப் இவரோட இந்த ரீலை ஒருத்தன் பார்க்கறான், ஓகேவா? பார்த்துட்டு பயங்கரவாதிகள்னா இந்த கலர் காம்பினேஷன்ல தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க போல, இந்த மாதிரி தொப்பிலாம் வச்சிருப்பாங்க போல. தொப்பி போட்டு வீடியோ போட்டு தப்பு சொல்லியிருக்காரு. நான் அப்பவே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புன்னு. இவரு நான் பண்ண நல்ல விஷயத்த சொல்லவே இல்லை. நான் அதுல சொன்னேன், உங்களை மாதிரி கெட்டவங்கனால தான் நல்ல முஸ்லிம்லாம் கெட்ட பேரு சொல்லியிருக்கேன். ஆனா இவர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம தப்பு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காரு. இவர் என்ன பண்ண தெரியுமா? தூக்கு மாட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க மக்களே? ஃபர்ஸ்ட் நாளா டோரை லாக் பண்ணிட்டு போனவங்க இவர் லைவ் போட்டு எல்லாரும் காப்பாத்தணும்னு டோரை லாக் பண்ணாம கூட காத்துட்டு இருப்பான். நாய நீ தான்டா பேப்பர் யூடியூபரு. இவன் வந்து பிரியாணி மேன் இல்ல மக்களே, குஸ்கா மேன் இல்ல, குசுமேன்.